உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கடவுள் ஆரம்பிக்கிறார். கடவுளே அதை திட்டம் பண்ணுறாரு, கடவுளே அதை செயல்படுத்துறாரு, கடவுளே அதை முடித்து போடுகிறார். அது இயேசுவின் நிமித்தமாக நித்தியத்தில் செய்த உடன்படிக்கை. அது மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு குறித்தான உடன்படிக்கை சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் 27வது பக்கத்தில் 8ஆம் அதிகாரம் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து என்கிற இதை பார்க்க இருக்கிறோம். வாசிங்க. மத்தியஸ்தராகிய கிறிஸ்து கடவுள் தன்னுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனது ஒரே பெயரான குமாரனோடு தான் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அவரை தனக்கும் மனிதனுக்கும் இடையிலான மத்தியஸ்தராக தெரிவு செய்து நியமித்தார். ரைட். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம என்ன அடிப்படையா பார்க்குறோம்? கடவுள் தன்னுடைய நித்தியத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்து நம்ம எழுதியிருக்கோம். அவர் அரசராக, மீட்பராக, தேவனாக, அவருக்கு தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக எல்லா விதமாகவும் அவர் பணியை செய்து நம்மளுடைய பாவத்தை அவர் மீட்டெடுத்து நம்மளையும் அவருடைய சந்ததியா அவர் ஏற்றுக்கொண்டார். இது இப்ப இடையில நடந்ததில்லை. போன வாரம் கூட பார்த்தோம், அது இடையில நடந்ததில்லை. அவர் நித்தியத்திலே அவர் ஆதியிலே முன்குறிச்சு நம்மளைய நமக்கு கடவுளை நமக்கு அவரே கொடுத்தார். அவருடைய பிள்ளையும் நமக்காக கொடுத்து படியை அவர் படியை சுமந்து நமக்கு மீட்ப கொடுத்தார். அது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் கொடுத்துருக்காரு. இது ஆச்சரியமான ஒன்று, அது அற்புதமானது. இது மனிதனுக்கு புரியாது, அவருடைய பிள்ளைங்களுக்கு இது புரியும். அவர் சந்ததியா தேர்ந்தெடுக்க ஒருத்தர் வந்தோம்னா இந்த சந்ததியே அவருடைய பிள்ளைன்னு பேர் பெற்று. குமாரனை பூமிக்கு அனுப்பினது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தராக நடக்கிறதுக்காக அனுப்புறது. அதான் இதோட உள் விளக்கம். அவர் அதுபடியே வந்து மனிதனுக்கும் கடவுள் கிறிஸ்துவுக்கும் இடையில இது மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையில கிறிஸ்துவா இருக்குன்னு சேர்த்து. இது ஏன் சொல்லணும்னு பாருங்க. அது எதுக்கு நமக்கு சொல்லணும்? இயேசுடைய மத்தியஸ்த பணியை விசுவாச அறிக்கையில் எதுக்கு சேர்த்திருக்கிறாங்க? அவருடைய பணி இல்லைன்னா நமக்கு மீட்பே இல்லை. அவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் இல்லைன்னா நமக்கு இந்த சத்தியமே இல்லையே. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க யெகோவா மட்டும் நம்பணும், அந்த கிறிஸ்துவ நம்ப மாட்டாங்க. யெகோவா சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசவே மாட்டாங்க. அவர் மனுஷன் தான்ப்பா அப்படின்ட்டு ஒரே தடவை முடிச்சிடறாங்க. எனக்கு அவர் தான் கடவுள். எனக்கு ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு மீட்பே கிடையாது. அவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எனக்காக பரிந்து பேசுறார். என் தேவன் அவர். நாங்க நம்புறோம், அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் மத்தியஸ்தர் கிடையாது. இவங்க மூலமா இதுதான் இப்ப இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையா ஏன் இந்த விசுவாச அறிக்கை எழுதுறாங்கன்னா, அதாவது எல்லா மதத்திலையும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா மத்தியஸ்த பணியை வந்து மனுஷன் கையில் எடுக்கிறான். அதனாலதான் விசுவாச அறிக்கையில கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துன்னு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இதை ஏன் எழுதுனாங்கன்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் ரோமன் கத்தோலிக்கன் தான் ஒரு பெரிய உச்சியில இருந்துச்சு. இப்போ அதுல கடவுளை அணுகிறதற்கு போப்பு மூலமாக தான் அணுக முடியும், ஆசாரித்துவ மூலமாக தான் அணுக முடியும். இயேசு மாத்திரம் இல்லை, இயேசுவை நேரடியாக அணுக முடியாது, மரியாள் மூலமாக அணுக முடியும், புனிதர்களை நேரடியாக அணுக முடியாது. ஒரு படிநிலையை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீ செஞ்சு தான் கடவுளை போக முடியும். நேரடியாக நமக்கு எந்த விதமான உறவும் இல்லை. இது எல்லா மதத்துலையும் இருக்குது. ஒரு இந்து மதத்துலையும் போனீங்கன்னா ஒரு பாமர மனுஷன் கடவுளை போய் கும்பிட முடியாது. அங்கே நடுவில் ஒரு ஆள் நிற்பார். அவர் மட்டும்தான் கருவறையில் இருப்பார். அவர் மட்டும்தான் அந்த சிலையை தொழுவார். அவர் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு மொழி இருக்கும். எவனும் நேரடியாக போக முடியாது.
அந்த கடவுள் உள்ள அருளை பெறணும்னா அந்த பூசாரி வந்து கொடுத்தாதான் பெற முடியும். இது எல்லா மதத்திலையும் இருக்குது. எல்லா மதத்திலையும் ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் வந்து கடவுளை மனிதன் மூலமாக அணுகும்படியான செயல் இருக்குது. இது கிறிஸ்தவ சபையிலே இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு ஏன் போகிறான்னு சொன்னால் அவன் இயேசுக்காண்டி போகிறதில்ல, அவன் அங்கே இருக்கிற ஊழியர்கிட்ட வல்லமை இருக்குன்ட்டு போகிறான். ஊழியர் ஜெபம் பண்ணுவார், ஊழியர் ஜெபம் பண்ணால் பிரச்சனை சரியா, ஊழியர் ஜெபம் பண்ணால் கஷ்டம் சரியாகும். அதனால தான் அவங்க தங்களை வல்லமையுள்ளவர்களாக காட்டுறாங்க. எனக்கு தான் இந்த வரம் இருக்குது, உனக்கு கிடையாது. ஒரு வாரம் போலேன்னா ஊழியரை நான் பார்க்கல, என்னோட பகிர்ந்துக்கிட்டாதானே அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு. ஐயா நீ ஜெபம் பண்ணுன்னா இல்லை, எங்கள் ஊழியர்கிட்ட போய் சொல்லணும், அவர் தானே எனக்காக ஜெபம் பண்ணுவார், எனக்காக பேசுவார், நான் பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவேன். ரோமன் கத்தோலிக்கத்துக்கும் பெந்தகோஸ்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கே சிலை இருக்குது, இங்கே மனுஷன் இருக்கார், அவ்வளோதான். அங்கே கடவுள்கிட்ட நேரடியாக ஆராதிக்க முடியாமல் அநேக மனித சடங்குகள் இருக்குது. இங்கே அந்த சடங்குக்கு பதிலாக இவன் ஆவியின் வரங்கள்னு சொல்லி வச்சுருக்கிறான். நான் உன்னை விட பெரிய ஆள், ஏன்னா நான் தான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு தான் தீர்க்க தரிசனம் வர்றது. ஏன்ட்ட தான் கடவுள் சொப்பனத்தில் பேசுகிறார், கடவுள் என்னோடு கூட பேசினாருன்றான். இல்லை என்ன சொல்ல வர, உன்கிட்ட பேச மாட்டாருன்றான். என்கிட்ட வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம்ன்றான், என்கிட்ட வந்தால் தான் உனக்கு நன்மை. அதனால தான் மக்கள் திரள் கூட்டமாக மனிதனை பின்பற்றதான் போகிறாங்களே ஒழிய இயேசுவை ஆராதிக்க போகிறாங்க. விசுவாச அறிக்கையில் எது தெளிவாக சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் கிறிஸ்து ஒருத்தர் தான் மத்தியஸ்தர். ஒரு பாவியை கடவுளை அறிய வைக்கவும் கடவுளை விசுவாச வசிக்கவும் எந்த மனிதனுக்கும் ஊழியக்காரனுக்கும் எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது. கடவுள் நேரடியாக இயேசுவை நியமித்து இயேசுவின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் நித்திய வாழ்வையும் பெற முடியுன்றத நித்தியத்தில் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால இயேசுவை தீர்க்கதரிசியா, ஆசாரியரா, அரசரா வச்சிருக்கிறார். எல்லா அதிகாரமும் உரிமையும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதா நித்தியத்துல இயேசு மத்தியஸ்தரை ஆக்கிட்டு தான் உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைச்சிட்டு ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவை கொண்டு வரணும் தீர்மானிக்கிறார். இயேசுவை ரட்சகரா, ஆண்டவரா, மகிமைக்குரியவரா, ஆசாரியரா, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக நித்திய அரசரா, ஆசாரியா நியமிச்சுட்டுனா உலகத்தை படைக்கிறார். அப்போ இயேசு நம்ம பாவத்தை செஞ்சனால ஆசாரியனா, தீர்க்கதரிசி, அரசரா இல்லை. நம்ம படைக்கப்பட்டவர்களா இருந்தாலுமே அவர் நமக்கு ஆசாரியனா, தீர்க்கதரிசியராக இருக்கிறார். இதன் மூலமாக தான் நம்ம கடவுளை அணுக முடியும். ஆழமா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த கடவுளுடைய நன்மையும் பெறுவதற்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. எந்த மனிதனுடைய நன்மையான காரியங்கள் நமக்கு அவசியம். கடவுளிடத்துல நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா விசுவாசத்தோடு போகும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் அவர் கட்டாயம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம தலையில வச்சு ஜெபம் பண்றதில்லை. தலையில வச்சு ஏன் ஜெபம் பண்றான்னா, என்கிட்ட வல்லமை இருக்குன்றான். நீ ஜெபம் பண்ணா கடவுள் கேட்க மாட்டாருன்றான். உனக்கு ஒன்றும் இல்லைன்றான். ஆமா, விசுவாசமே இல்லாம ஆக்கிடுறான். உரைக்கல விசுவாசம், உனக்கு விசுவாசம் இல்லைன்றான். நீ போக முடியாதுன்றான், உன்னால செய்ய முடியாது, நான் தான் உன்னோட பெரிய ஆள். அது ரொம்ப ஆபத்தானது. அதனால விசுவாச அறிக்கை ரொம்ப தெளிவா எக்காலத்துக்கும் எந்த மனிதனுக்கான நேர்மையை கொடுக்காதபடி தடை செய்யும். 2வது பேராகிராஃப் அப்படியே நீமாக கடை கொடுங்க. கடவுளுடைய குமாரனாகிய பரிசுத்த திருத்துவத்தின் 2ஆம் நபரே இவ்வுலகத்தை படைத்து தான் படைத்த அனைத்தையும் தாங்கி ஆளுகை செய்யும் தெய்வீக நபராவார். அவரே மெய்யான நித்திய தேவரும் பிதாவின் மகிமையின் பிரகாசமானவரும் பிதாவின் அதே சாரத்தை கொண்டவரும் அவருக்கு சமமானவரும் ஆவார். ரைட். 2வது பேராகிராஃப் நம்ம கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதராகவும் இருக்கிறார். மனிதராக பிறந்தது பரிசுத்த ஆவியினாலும் உட்பவிக்கப்பட்ட அந்த பெண்ணோட பேரை சொல்றாங்க. அந்த சந்ததியில வளர்ந்ததே அந்த அவங்களுடைய எல்லாத்தையுமே கதையும் சொல்றாங்க. கடவுள் உண்மையாக பிறக்கிறார்.
அந்த சந்ததியில பரிசுத்த ஆவியினால பிறக்கப்பட்டார். அது ஜனங்கள் பார்க்கிறாங்க. அவர் கடவுளாகவும் இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே அது மட்டும் இல்ல, அவர் நித்தியத்தில் சொன்னது போல அவர் நம்மளுடைய மீட்பை அவர் சிலுவையில முடிக்கிறார். ஒரு கடவுளாகவும் இருக்கிறாரு, மனிதனாகவும் இருக்கிறாரு. அது நித்தியத்திலே குறிக்கப்பட்டது. அந்த நித்தியத்தில் குறிக்கப்பட்டது முடிவு பரியந்தம் நமக்கு காண்கிறார். அவர் பரிசுத்த தன்மையோட இருக்காரு. அது வந்து எந்த குழப்பத்துக்கும் அது எந்த இதுக்கும் ஜாயின் இல்லை, தனித்தன்மையோட இருக்காரு அப்படின்னு அதுதான் தெரியுது. அந்த இரண்டாவது நபராகவும் இருக்கிறாரு, கடவுளுடைய இரண்டாவது நபராக இருக்கிறாரு. கடவுளும் அவரும் சமம். அதுக்காக அவர் மனிதனாகிறதுனால அவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் கடவுள் தான். அது அவருடைய தன்மை வந்து மாறுபட்டது. பிதாவானவர் நம்ம பார்க்க முடியாது, கிறிஸ்துவானவர் நம்ம பார்க்கணும். ஏன் இது இவ்வளோ டீட்டெயில்டாக எழுத வேண்டிய அவசியம்ன்றதை யோசிக்கணும் நீங்கள். அவருடைய மத்தியஸ்த பணியை குறித்து இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டாலும் இயேசுவை தவறாக புரிஞ்சிருவீங்க, கள்ளப்போதனைக்கு வழிநடத்தப்படுவீங்க. ஆதி திருச்சபையிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. இயேசுவை குறித்த பல குழப்பம், பல கள்ளப்போதனைகள் அப்போஸ்தலர் காலத்திலே இருந்துச்சு. 100% அவர் மனிதனாக இருந்தார், இல்லை அவர் கடவுளாக இருந்தார், அவர் ஆவியில் இருந்தார். அதே மாதிரி அவருடைய மத்தியஸ்த பணியில் சொல்லும்பொழுது அவருடைய கன்னி பிறப்பை குறித்து நிறைய கேள்விகள் வந்தது. இந்த இரண்டு தன்மைகளை குறித்து நிறைய குழப்பம் இருந்துச்சு. எப்போ கடவுளாக இருந்தார், எப்போ மனுஷனாக இருந்தார். அவர் மரியாள்கிட்ட பறக்கிறதுக்கு முன்னாடி கடவுளாக இருந்தார், மரியாள்கிட்ட இருக்கிறப்ப மனுஷனானார், உயிர் தந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கடவுளாயிட்டார். ரெண்டு தன்மைகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இல்லை, வேற வேற காலகட்டத்தில் இருந்துச்சு. நிறைய நேரம் பிதா தான் உருமாறி குமாரனா வந்தார், குமாரன் உருமாறி ஆவியானவராக போயிட்டார். இப்படி பல குழப்பம் இருந்தது. அதுதான் இது ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது. முதல் விஷயம், மத்தியஸ்தனாகிய கிறிஸ்து அவர் படைத்தவர், எல்லாத்தையும் தாங்கி ஆளுகை செய்யக்கூடிய நித்திய தேவன் அப்படின்றத முதல்ல சொல்றாங்க. யூதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா அவருடைய தெய்வீகத்தன்மை தான் அவருக்கு பிரச்சனை. ஆதி சபையில அவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவர் பிதாவினுடைய மிக முக்கியமான வல்லமையான தீர்க்கதரிசி. முஸ்லீம் அதான் சொல்றான். முஸ்லீம் என்ன சொல்றான், இயேசு கடவுளால் அனுப்பப்பட்ட மகா வல்லமையான ஒரு தேவதூதன், ஒரு தீர்க்கதரிசி. நம்ம இயேசு மூலமா தான் கடவுளை அணுக முடியும்னு ஒரு முஸ்லீம் நம்புறான். ஆனா அவர் கடவுள் நம்பல, மனித நபர்கள்ல உயர்ந்தவர், நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினவர் அப்படின்றான். இயேசுடைய 12 சீசர்கள் தான் இயேசுவை கடவுள்னு சொன்னாங்க. இயேசு எங்கேயுமே தான் வாயால கடவுள்னு சொல்லன்றான். ஒரு போலீஸ் ஆஃபீஸரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு, யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாரு, கைதியை தண்டிச்சுட்டு இருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் நான் போலீஸ்ன்னு சொல்லணுமா? அவர் யூனிஃபார்மு, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய செயல்பாடே அவர் போலீஸ்ன்னு சொல்லணும். கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி கோர்ட்டு சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு நான் தான் ஜட்ஜு எல்லாரும் பாருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம். இயேசு எந்த இடத்துலையுமே நான் தான் தேவன்ற வார்த்தையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அவருடைய செயல்பாடே அவர் கடவுள்னு சொல்லுது. கடவுளால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செஞ்சார், கடவுளால் என்ன பேச முடியுமோ அவர் அதை பேசினார். தேவத்துவத்தின் பூரணத்துவம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஜட்ஜு நான் தான் ஜட்ஜுன்னு சொன்னா அது அவருக்கு அவமானம். அதே மாதிரி இயேசு நான் தான் கடவுள்னு சொன்னா அது அவருக்கு அவமானம். அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்ன கண்டவே பிதாவா கண்டான்றாரு. பிதா செய்யற எல்லா செயலையும் அவர் செய்யறாரு. பாவத்தை நான் ஜெயிக்க பாவத்தின் மேல அதிகாரி என்றாரு. என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியுன்றாரு. அவரை பிசாசுகள் தொழுது கொள்ளும் பொழுது அதை அனுமதிக்கிறாரு. அவர் அதை அனுமதிச்சா அது அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னா அவர் கடவுளுடைய நாமத்தை அபகரிக்கிறவர் ஆயிடுவார். ஒரு குஷ்டரோகி காலில் விழுகிறான், அநேகர் அவரை ஆராதிக்கிறாங்க. இங்கேயுமே இயேசு நிராகரிக்கவே இல்லை. அவர் கடவுளா இல்லாம அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் மனுஷனாக இருந்து ஏற்றுக்கொண்டா அவர் கடவுளால் தண்டிக்கப்படுவார். இது எல்லா நிருபங்களும் ரொம்ப தெளிவா அவர் தேவனா இருக்காருன்னு சொல்லுவார். யெகோவா விட்னஸு, மோர்மன், நிறைய குரூப்பு அவர் படைப்புகள்ல முதல் பிறந்தவர். அவருடைய தெய்வீகத்தன்மையை ஏன் உடைக்கணும்னு பார்க்குறாங்கன்னா,
அவருடைய தெய்வீக தன்மையை எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆராதனையை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது அங்க என்ன சொல்றது, அவர் முழுமையாக மனிதனாக இருந்தார்னு சொல்லுது. அது சொல்லுது, இவர் குறிக்கப்பட்ட காலத்தில் மனித சுபாவத்தை அதன் எல்லா அடிப்படை குணாதிசயங்களும் எல்லா இயலாமைகளோடும் பாவம் நீங்களாக சுமந்தார். 100% இயேசு மனிதனாக இருந்தார். இதையே சொல்லணும், இது ஏன் அவசியமா இருக்குது? ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு, அவர் ஆவியில தான் அந்த உலகத்துல இருந்தாரு, அவர் விசேஷித்த ஒரு தற்கால சரீரத்தை தான் கொண்டு இருந்தாரு, அவர் முழுமையாக மனிதனாக இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஏன் அந்த மனிதத்துவத்தை இல்லாம ஆக்க பிரயாசப்படுறாங்க அப்படின்னா, சிலுவையினுடைய வல்லமையை குறைக்கிறதுக்கு தான். சிலுவையை சிந்திக்காதபடி பிசாசு பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம். அவர் ஆவியில இருந்தாரு, அவர் தேவனாகவே தேவனா போயிட்டாரு. தேவனா இருந்தாருன்னா பாவ நிவர்த்தி அவர் எப்படி செய்ய முடியும்? சிலுவையில அவர் தேவனா மரிக்கல, அவர் மனித பிரதிநிதியா தான் மரிக்கிறார். அப்ப அவர் 100% மனிதனா இருக்கணும். ஆதாமுடைய பாவத்தை அவர் எடுக்கிறாருன்னா ஆதாம போலதான் அவர் இருக்க முடியும். இன்னொருத்தங்க அதனுடைய பாவ கடனை செலுத்த முடியாது. 100% அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருந்தார். அதனாலதான் அவரு நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்க முடியும், நம்முடைய உணர்வுகளை புரிகிறவராக இருக்க முடியும். அவர் 100% மனிதனா இருந்தா மட்டும்தான் நம்மை நன்கு அறிந்தவரா, நம்மை மீட்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்க முடியாது. அதனாலதான் அவர் கன்னி வயிற்றுல பிறந்தார். வாங்க. 100% மனிதனா இருந்தவரு அவர் பசியா இருந்தபோது பிசாசு ராஜ்யம் எல்லாமே கணிந்து கொள்ளுது. 100% மனிதனா தானே இருந்தார். ஏன் அவர் அப்ப மனுஷனா இருந்தாருன்னா மனுஷனா இருந்தாருன்னா அவர் அதுக்கு கீழ்படிச்சிருக்காரு. எப்படி கீழ்படிஞ்சதுக்கு கீழ்படியணும்? நான் மனுஷனா இருந்தா கல்ல அப்பமாக்கணுமா? நான் மனுஷனா இருந்தா உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுமா? இருங்க அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்போம். 100% மனுஷனா இருக்கிறார். அவர் பசியா இருக்காரு. பசியா இருக்கையில பிசாசு கேட்கும் போது அந்த பசிக்கு அவர் உடம்பட்டு ஏன் அதுல இருந்து அவர் இல்ல அவர் ஏன் கல்ல அப்பமாக்கி சாப்பிடலன்னு கேக்குறாரு. ஆமா, மனுஷனா இருந்தா கல்ல சாப்பிட்டுக்கணும்ல, ஏன் சாப்பிடலன்னு கேக்குறீங்க? அப்படிதானே? மோசே 40 நாள் சாப்பிடாம சீனாய் மலையில இருந்தான். ஏன் சாப்பிடாம இருந்தான்? கடவுளுடைய கற்பனையை பெற்றுக்கொள்வதற்கு 40 நாள் போனான். அப்ப அவன் மனுஷனா இருந்தா சாப்பிட்டுக்கணும்ல, ஏன் சாப்பிடல? எலியா 40 நாள் சாப்பிடாம இருந்தான், பாகால் தீர்க்கதரிசிகள் அவனை சோதிக்கிறதுக்கு முன்பாக. அப்ப அவன் எப்படி மனுஷனா இருந்தான்? அப்ப நீங்க மனுஷனா சாப்பிட்டே ஆகணும்ன்றீங்க பாருங்க, அப்படிலாம் கிடையாது. சாப்பிடாம இருந்தாலும் மனுஷன் தான். அப்பத்த சாப்பிடுற சோறு கலையிறவே மனுஷன் கிடையாதுன்றாரு. நம்ம தான் சோத்து கலையிற குரூப். சோத்து கலையிறவில்ல மனுஷன், அதுக்கும் மேல அவனுக்கு ஆத்ம நிம்மதியும் கடவுளுடைய வார்த்தையும் தேவைன்றார். சரிங்களா? அப்ப 100% அவர் மனுஷனா இருந்தான்னு சொன்னா மனித பலவீனங்கள் பாவத்தை தவிர மத்தெல்லாம் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு சிரிப்பு இருந்துச்சு, நகைப்பு இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. நடக்கும்போது கீழே விழுந்து அவருக்கும் வலிக்க தான் செய்யும். அவருக்கு ரத்தம் எப்படி இருக்குதோ நமக்கு வலி எப்படி இருக்குதோ அப்படிதான் அவருக்கு இருக்கு. சரிங்களா? பாவம் ஒண்ணு மட்டும்தான் இல்லை. ஏன் அது முக்கியம்னு சொன்னா, அப்படி இருந்தா மட்டும்தான் பாவத்தை சுமந்த பரிகாரத்தை செய்ய முடியும். ஏன் வழிகளையும் நான் பாவி, நான் கடங்காரன்னு சொன்னா ஏன் கடனை அவர் சுமக்கணும்னு சொன்னா என்ன போல இருக்கணும். என் பிரச்சனை என் வழிகளையும் தூக்கி தான் நான் அவர் மேல வைக்கிறேன். அப்ப அந்த மனிதத்துவத்தை நம்ம இல்லாம ஆக்கிட்டோம்னு சொன்னா அவருடைய பலி அசாத்தியமான ஒரு பலியாயிடும். அவர் மனிதனா மாறாம தேவதூதனா சிலுவையில மறிக்க முடியாது. கடவுளால் அதை ஒருபொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களையும் போல என்னையும் போல ஆக்கினையும் தண்டனையும் அவர் சுமப்பதற்காக 100% மனிதனா வந்தார். மூணாவது என்ன சொல்லுது? ஆமா, அது மூணாவது விஷயம். ஆமா, கரெக்ட். ஏன் அந்த ஸ்திரீயின் வித்தை திரும்ப திரும்ப சொல்லுது பாருங்க. யூதா கோத்திரத்து பெண்மணின்னு போட்டிருக்கிறாங்க, யூதா கோத்திரத்து பரிசுத்த ஸ்திரீன்னு போடல.
தேவனை பெற்றெடுத்த புனித மரியான்னு போடல. அவ சாதாரண ஒரு பெண்ணுன்றத சீர்திருத்தவாதிகள் தெளிவாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு யூதா கோத்திரத்தை ஒரு கன்னியின் மரியாதை இடத்துல ஆவியான கன்னி மரியாதை கடவுள் ஏன் தேர்ந்தெடுத்தாரு? பாவம் இல்லாம இருந்தாங்களா? கன்னி மரியாதை கடவுள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க, எதுக்கு மரியாதை தேர்ந்தெடுத்தாரு? அது கரெக்ட் தான். யாரதான் தேர்ந்தெடுத்துக்கலாம்ல, எதுக்கு மரியாதை தேர்ந்தெடுத்தாரு? யூதா கோத்திரத்துல வேற யூதா கோத்திரத்துல மரியாதை தவிர வேற ஆளே கிடையாதா? மத்த யாரும் இல்லையா, மரியாதை மட்டும்தான் தாழ்மையான ஆளா? அதான் நீங்க சரியா கவனிச்சுக்காங்க. மரியாதை நல்லதை பார்த்து நல்ல ஒரு பரிசுத்தமான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு பெண் எல்லாம் கொடுக்கல. அவர் அதை ஆபிரகாம் ஏன் தேர்ந்தெடுத்தாரு? தாவீதை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அதே போல மரியாதை தேர்ந்தெடுத்தாரு. அவ்வளவுதான். எந்த வல்லமும் எந்த சக்தியும் எந்த பரிசுத்தமும் புனிதமும் ஒரு புட்டு கூட கிடையாது. உங்களை என்ன போல சாதாரண ஒரு பாவியான மனுஷி. அவ்வளவுதான். மரியாதையை எடுக்க முடியும். எலிசபெத்தையும் கடவுள் பயன்படுத்த முடியும். அவ்வளவுதான். எலிசபெத் எப்படி பயன்படுத்தினாலும் மரியாதை அப்படிதான். மரியாதைக்கு சிலுவை மகிமை புரியல. மரியாதை அவருடைய ஊழியத்துல தடையா இருந்தாங்க, அவசரப்பட்டாங்க. மரியாதையுடைய பாவத்தை வேதம் பல இடத்துல சொல்லுது. அவரை பிடிச்சிட்டு போக வந்தாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாங்க. ஆனா ஒரு கல்யாணத்துல நீங்க ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி அவரை முந்தி தள்ளினாங்க. இவ்வளவு பலவீனத்தையும் வேதம் நமக்கு சொல்லுது, சரிங்களா? ஆனால் அவர் ஸ்திரீயின் வித்தா ஏன் பிறந்தார்னு சொல்றாருன்னா, அப்பதான் அவர் பூரண மனிதனாக இருந்து அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறான்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தனாலதான், அவர் கன்னியின் வயிற்றுல பிறந்தனாலதான் அவர் முழுமையாக ஆவியின் பிறப்புனால மனிதனானான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம் ஒரு இடத்துல ஒரு அவர் பாவத்தினுடைய அந்த பிறப்பிலே இல்லை, அந்த கருவிலேயே பாவம் இல்லாதவராக வந்தார். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாவம் இல்லாத இருந்தாதான் அவர் தேவத்துவத்தையும் கொண்டு இருக்க முடியும். யோவான் ஸ்நானகன் ஆமா, யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கப்பட்டாரா? ஆவியின் வல்லமையால நிறையப்பட்டார். சகரியா எலிசபெத் மூலமாதான் யோவான் உருவாக்கப்படுகிறார், ஆவியானவர் மூலமா இல்லை. ஆனா கடவுள் தெரிந்தெடுத்தனால பிறப்புல இருந்தே ஆவியானவர் அவனுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுத்து ஊழியத்தினுடைய பாரத்தை கொடுத்தார். அவ்வளவுதான். சிம்சோன் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ, யோசேப் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ, யோவான் ஸ்நானகன் தேர்ந்தெடுக்கப்படும். ஆவியினால கர்ப்பவதிக்கு ஆக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அடுத்த நாள் அவர் என்ன சொல்றது, அவரு 2 விதமான தன்மை. முதல்ல தேவனா இருந்தாரு, 2வது மனிதனா இருந்தாரு, 3வது பாவம் இல்லாதவரா இருந்தாரு, 4வது 2 தன்மையிலே இருந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன். நிறைய பேரு அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தேவனா இல்லை, பூரண மனிதமா தான் இருந்தாரு. அவர் தேவத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டாரு. அப்படிலாம் இல்லை, 100% தேவனா இருந்தனாலதான் அவர் நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொன்னார். அந்த மரணம் எப்படி நடக்க போகுதுன்றதை தெளிவா சொன்னார். ரோமர்கள் சிறுவையில் அடிப்பாங்க, பிரதான ஆசிரியரிடத்தில் அவமானப்படணும், எல்லாத்தையும் தெளிவா டீட்டெயிலாக சொன்னார். சீசர்கள்ட்ட சொன்னாரு, நாங்க பஸ்காவை எங்க போய் ஆயத்தம் பண்ணணும், நேரா கிராமத்துக்கு போ, ஒருத்தன் தண்ணீர் குடம் சுமந்து வருவான், அவன் வீட்டுல ஒரு மேல் அறையை காட்டுவான், அங்க போய் ஆயத்தம் பண்ணினார். வாசல்ல போ, அங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்கும், அந்த குட்டியை குட்டியை அவுக்கும் பொழுது ஏன் அவுக்குறன்னு கேட்பான், நீ ஆண்டவருக்கு வேணும் பதில் சொல்லு, நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். இதெல்லாம் மனிதன் செய்ய முடியாது. 100% தேவனா அவர் இருந்து பிதாவினுடைய திட்டத்தை சிலுவையிலே அவர் தேவனாகவும் இருக்கிறார். அவருடைய பரிகார பலி மாம்சத்துல செய்யப்பட்டாலும் தேவத்துவத்தை அவர் ஒதுக்கி வைக்காம தேவகுமாரனா அவர் இருக்கிறார். இதை எங்கேயுமே நீங்க பிரிச்சு குழப்பிக்கவே கூடாது. அவர் பாதி மனிதனா அந்த இடத்துல இருந்தாரு, பாதி தேவனா அந்த இடத்துல இருந்தாருன்னா இல்லை. நிட்டனால நித்தியத்துக்கும் அவர் மனிதனா பிறக்கும் பொழுது மனித சுபாவம் அவருக்கு சேர்க்கப்படுகிறது. அவ்வளவுதான். அவர் கடவுளா இருந்து சரீரத்தை சேர்த்துக்கிறார். உயிர்த்தினதுக்கு அப்புறம் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு?
ஆவியா இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்தது. உயிர்த்ததுக்கு அப்புறம் மனுஷனா தான் இருக்கிறாரு. தேவமாட்டா சொல்றாருல, என் கையை பாரு, என் விழாவை பாருன்றாருல. இப்ப நீங்க பரலோகத்துக்கு போய் அவர் ஆவியா பார்க்க போறது இல்லை, உங்களை என்னையும் போல மனிதனா தான் பார்க்க போறோம். ஆனா மகிமையுள்ள சரீரத்தோடு மகிமையுள்ள தேவனாக அவரை பார்க்க போறோம். அதனாலதான் உங்களுக்கு சரீர உயிர்த்தெழுதலை கொடுக்குறாரு. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அவரை போய் நீ ஆவியோட ஆராதிக்க போறதில்லை. மரிச்சதுக்கு அப்புறம் அவரை போலயே மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட்டு தேவ மனிதனாக அவரை போல ஒப்பார்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாம்சம் ஒரு பொழுதும் நீக்கப்பட போறது கிடையாது. அதைதான் உங்களுக்கானது. அதான் உயிர்த்தெழுதல் அவரை போல இருப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ரைட். அவர் எப்பொழுதும் கடவுளுடைய குமாரனாகவும் இருக்காரு, மனிதனுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறார். அதனாலதான் அவர் நித்திய ஆசாரியரா இருக்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் மனிதனா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு ஆசாரிய பணி அவர் செய்ய முடியாது. அவர் நித்திய பிரதான ஆசாரியாரா மனிதனாக இருந்து பிதாவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல உங்களை என்னை மீட்பதற்கு அவர் தேவனாகவும் இருக்க வேண்டியது இருக்கு. வெறும் மனுஷனா இருந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போக முடியாது. அவர் 100% தேவனாக இருந்தால் தான் கூட்டி போக முடியும். ரைட். இதுதான் இந்த 2 பேராகிராஃப் நமக்கு சொல்லுது. ரைட். டைம் ஆச்சு. நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம்.